அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வருகிற 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 2 வரை நவராத்திரி காலம். 9 நாள் சக்திக்குண்டான காலம். நவராத்திரிக்கு நம்ம என்னென்ன செய்யணும், எப்படிலாம் நம்ம வழிபாடு செய்யணும், என்ன முறையில் வழிபாட்டால் நம்மளுக்கு நன்மை பயக்குது, அந்த நவராத்திரி காலத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம நல்ல பலன் அடைகிறதுக்குங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கடைசி நேரம் கூட உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். நவராத்திரி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் 22/9/2025 முதல் அக்டோபர் 2 வரைக்கும் நவராத்திரி காலம். 9 நாள். விஜயதசமி 10வது நாள். ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு கொண்டாட்டமே. விஜயதசமி பூர்த்தி. சம்ஹாரம் அப்படின்னு பேர். விஜயதசமி அப்படின்னால ஜெயிக்கக்கூடிய தன்மை, தசமினால வெற்றி பெறக்கூடிய தன்மை. அந்த திதிக்கு அவ்வளோ பவர். அதனால் தசமி திதியில் பிறந்தால் எல்லோரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தசமி அப்படின்னா 10வது திதி. அஷ்டமி 8, நவமி 9, தசமி 10. 10வது திதி. அந்த 10வது திதியில் தசமியாக வர்றதுனால நம்ம கொடு வச்சு வழிபாடு செய்கிறோம். அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி, ஐயனுக்கு 1 நாள் சிவராத்திரி. அப்போ 1 நாள் சிவராத்திரியில் நமக்கு அடையக்கூடிய பலன் இந்த 9 நாள் நம்ம பெற வேண்டும். இப்போ மகளிருக்கான விழா அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அதுக்கு. ஆனால் அனைத்து தரப்பினருக்கும் உண்டு. அது எல்லாரும் வழிபாடு செய்யலாம். பெண்கள் மட்டும் அல்ல, ஆண்களும் வழிபாட்டை செய்யலாம். அப்போ தினசரி உங்களால் தெரிஞ்ச நாம வழி சொல்லி வழிபாடு செய்யணும். 3 நாள் துர்க்கை, 3 நாள் சரஸ்வதி, 3 நாள் லக்ஷ்மி. அதாவது முதல் 3 நாள் வரக்கூடியது துர்க்கை, 2வது 3 நாள் வரக்கூடியது லக்ஷ்மி, 3வது வரக்கூடிய 3 நாள் சரஸ்வதி. ஆகவே 9ஆக பிரிக்கிறாங்க. அதனால் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு சொல்கிறது. அப்போ அந்த துர்காலட்சுமி சரஸ்வதியான காலம் இந்த நவராத்திரி காலம். அந்த காலத்தில் நல்ல அலங்காரங்கள்லாம் செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்ல பலன் கொடுக்குது. இந்த காலத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கும்போது, சுமங்கலி பிரார்த்தனை, கன்னி பிரார்த்தனை. கன்னி தெய்வமாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறனால 9 நாள் ஒரு சிறு குழந்தை 3 வயது முதல் 9 வயதுக்குள்ளே உண்டான குழந்தைகளை நம்மளை வீட்டில் வரவழைச்சி அவங்க பாத பூஜையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வஸ்திரங்களில் தானம் செய்யும்போது அவங்கள ஒரு பூஜை செய்யணும். ஆபரணம், தீபாரதனை, ஊதுபத்தி அனைத்து அம்பாள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு உட்கார வச்சு பூஜை செய்யணும். முதல்ல குழந்தைய உட்கார வச்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு நமஸ்கரிக்கணும். ஒரு சேரில் உட்கார வச்சு நமஸ்கரித்து அவங்க பாதம் ஒரு தாம்பளத்தில் வச்சு கால் அலம்பி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு கோலம் விட்ட மாதிரி, அதாவது காலில் கோலம் சொல்லுவாங்க, அது பேர். அப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் நெத்திக்கு திலகம் விட்டு பூ சாத்தி, அதை பூ சாத்திங்கன்னா மாலையாக போட்டு அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து ஒரு அஷ்டோத்திரம் ஒரு 9 நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி அவங்கள வஸ்திர தானம் செய்யும்போது நம்மளுக்கு தெரியாமல் இருந்தக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். கன்னி சாபம். அதே மாதிரி சுமங்கலிக்கு நல்லா முதிர்ந்த தம்பதிகள் இருந்தால் நல்லது. ஆனால் படுத்த தம்பதிகள் சொல்லுவோம், அது பேர் படுத்த தம்பதி 60 வயசு பூர்த்தியானவங்க அப்படிங்கிற சுமங்கலி பெண்களை வரவழைச்சு அதே மாதிரி தாம்பளதானம். அப்போ அத்தனை பேர் நமக்கு கிடைக்காது. அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை வரவழைச்சு அவங்கள அதே மாதிரி பாதுபதையெல்லாம் செஞ்சு அவங்கள வஸ்திர தானம்லாம் செய்யும்போது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சாபங்கள், அதாவது என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் பல உண்டு. முதல்ல சொல்லக்கூடியது ஸ்ரீ சாபம், கன்னி சாபம், குலதெய்வக்குறை அப்படின்னா வரும்போது இதெல்லாம் தன்னை அறியாமலே நிவர்த்தி பண்ணி விட்டுரும். தானம் தர்மம் அப்படி சொல்லுவோம். தானம் உண்டு, தர்மம் உண்டு அதில். அப்போ போஜனம் சேவிக்கும்போது, அன்னதானம் செய்யும்போது அந்த காலத்தில் நல்லாயிருக்கும். அப்போ 9 நாள் நம்மளுக்கு சத்தியத்தைப்படி பூஜை செஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்,
படிக்கட்டு அமைக்கணும். அடுத்தது நம்மளால் முடிஞ்ச 3 படி, 5, 7, 9 இந்த மாதிரி படிக்கட்டுகளை அமைச்சு அம்பாளை ஆவாகனம் செய்து கலச ஸ்தாபனம் செய்து பூஜை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். இந்த கொழு அப்படின்னு சொல்லுவது பேர், கொழு வச்சு வழிபாடு செய்யும்போது அதற்குண்டான பலன் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த கொழு வச்சு கும்பிட்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்காங்க. தொழில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், உடனே முடிவு செய்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த நவராத்திரி காலம் அம்பாளுக்கு முழுமையாக பூஜை செய்யணும். அப்போ அந்த 3 நாள் துர்காக்குண்டான மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும், பிரசாதம் படைத்து வழிபாடு செய்யணும். 2வது 3 நாள் லட்சுமி தேவி அஷ்டோத்தரம்லாம் சொல்லணும், லட்சுமி பாட்டு எல்லாம் பாடிட்டு 3 நாள் நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்யணும். அடுத்து வரக்கூடிய 3 நாள் சரஸ்வதியாக பாவித்து 3 நாள் பூஜை செஞ்சு வரும்போது எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதான் ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம். இந்த ஆயுத பூஜைக்கு நம்ம பூஜை செஞ்சுட்டு வரும்போது நல்ல சௌபாக்கியங்கள் கிடைக்கும், நல்ல திட ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல சம்பத்து கிடைக்கும். அதான் ஆயுத பூஜைன்னா என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தொழில் சம்மந்தப்பட்டவங்க அனைத்து தரப்பினர்களும் என்ன செய்வாங்க, புத்தகம் அவங்களை யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு எல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்குது. நம்ம தொழிலுக்கு உண்டான ஆயுத பூஜை, தொழிலுக்கு உண்டான பூஜை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. அப்போ அனைத்து மிஷின்கள், ஓடக்கூடிய மிஷின், புத்தகம் அனைத்தும் சுத்தம் செய்து எல்லாத்துக்கும் ஒரு பொட்டு திலகம் விட்டு வழிபாடு செய்வாங்க அன்றைக்கி. அதனால் அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு சௌபாக்கியங்கள் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு நம்ம தானம் செய்யும்போது சம்பத்து கிடைக்குது, தொழில் விருத்தி அடையுது. அப்போ தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த அன்றைய தினம் நம்ம கொடுக்கணும். நம்மளால் என்ன ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுக்கணும், நல்லா பட்சணங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாலே நம்ம தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அதனால் எல்லாம் செய்யணும். சாதாரண இவர் இல்லத்தரத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லறத்தில் இருக்கக்கூடிய பூஜை, புத்தகங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது, அதெல்லாம் செய்யும். வீடு கதவுலாம் தொடச்சி பொட்டு வச்சு பூஜை செய்கிறது எல்லாம் பரம்பரையாக இருந்து வரக்கூடிய ஒரு மரபு. ஆகவே இந்த விஜயதசமி நவராத்திரி அப்படின்னு வரும்போது இந்த கொழு காலம் அப்படிங்கும்போது அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி கொண்டு அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும். முக்கியமாக அன்றைய தினம் அந்த அம்மனுடைய ஆலயத்தில் சாந்தமான ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, துர்காம்பிகை அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் போய் நம்ம பூஜை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு எல்லா வகையான நன்மைகள் நடக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் தினசரி சென்று வரும்போது இன்னும் உங்களுக்கு அந்த 9 நாள் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆலயத்தில் சில இடத்துல கொழு வச்சுருப்பாங்க, சில வீட்டில் கொழு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம அவங்க போய் நம்ம கலந்துக்கணும். அவங்களை கூப்பிட்டா தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்மளாக போய் கொழு பார்த்துட்டு வரலாம், சாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த சௌபாகியம் கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம்.